That's all, Your Honor. நீங்க குறுக்கு விசாரணை பண்ண போறீங்களா? இல்லை யுவர் ஆனர். என் தரப்புல இருந்து ஒரு சாட்சியை ப்ரொடியூஸ் பண்ண விரும்புறேன். யார் அந்த சாட்சி? இந்த கேஸுக்கும் அந்த சாட்சிக்கும் என்ன சம்பந்தம்? அந்த சாட்சி ஒரு தொழில்முறை திருடன், ப்ரொஃபஷனல் தீஃப். இந்த வழக்க ஒரு பொய் வழக்குன்னு நிரூபிக்க அவரோட சாட்சி தேவைப்படுது. அப்ஜெக்ஷன், யுவர் ஆனர். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவங்களை மட்டும்தான் விசாரிக்கப்படணும். இல்லை யுவர் ஆனர். என்னோட சாட்சியை விசாரிச்சாதான் இந்த வழக்கே ஒரு பொய் வழக்குன்னு நிரூபணமாகும். அதனால அந்த சாட்சியை விசாரிக்க வாய்ப்பு தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். மயில்வாகனன், மயில்வாகனன், மயில்வாகனன். வணக்கம் ஐயா. மிஸ்டர் மயில்வாகனன், நீங்க தொழில்முறையா திருட்டே வாழ்க்கையா கொண்டவர் இல்லையா? ஆமாங்க ஐயா. சரி, ஓகே. உங்களோட எம்ஓ, அதாவது மோடஸ் ஆபரண்டி, ஐ மீன் வழக்கமா நீங்க எப்படி திருடுவீங்க? பேங்க் வாசல்ல பணம் கொண்டு வரவங்க கிட்ட பைய பறிச்சுட்டு ஓடி போயிருவாங்க ஐயா. சரி, அது உட்காந்துருக்காரு சூர்யா, அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்கய்யா. தெரியும்னா எந்த மாதிரி தெரியும்? ரொம்ப நாள் ஃப்ரெண்டா? இல்லைங்கய்யா, எனக்கு ஒரு வேலை கொடுத்தாரு, பணம் வாங்கிட்டு வேலையை பண்ணி கொடுத்தேன்யா. அப்போதான் எனக்கு பழக்கம். அப்ஜெக்ஷன், யுவர் ஆனர். சம்பந்தம் இல்லாம ஒரு திருடனை கொண்டு வந்து மிஸ்டர் சூர்யாவை கலங்கப்படுத்துறாங்க. சார், இப்பதான் இவரோட வாயாலேயே இவருக்கும் மிஸ்டர் சூர்யாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாரு. ஓவர் ரூல்ட். மிஸ்டர் தர்ஷன், யூ மே ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். சொல்லுங்க, வேலைன்னு சொன்னீங்களே, என்ன மாதிரியான வேலை? இந்த நிற்கிறாரே, இவர் பேங்க்ல பணம் கட்ட வருவாரு. அப்போ அவர் கையில் இருக்கிற பேக்கை பிடிங்கிட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு பேக்கை கொடுக்க சொல்லி பணம் கொடுத்தாங்க. அவரே நேரடியாக வந்து பணம் கொடுத்தாரா? அப்ஜெக்ஷன், யுவர் ஆனர். ஓவர் ரூல்ட். தேங்க்யூ யுவர் ஆனர். சொல்லுங்க மயில்வாகனன், அவரே பணம் கொடுத்தாரா? ஆமாங்கய்யா. சரி, அவர் சொன்ன மாதிரி நீங்க அந்த பணம் உள்ள பேக்கை பறிச்சுட்டு பேக்கை மாத்தி வச்சிட்டீங்க இல்லையா? ஆமாங்கய்யா. ஓகே, அந்த பேக்ல இருந்த பணத்தை அதை நான் தொடக்கூட மாட்டேங்கய்யா. ஓகே, நம்ம வேலை என்ன, அவங்க சொன்ன மாதிரியே பேக்கை மாற்றி பேக்கை கொடுத்துருவோம், அவ்வளோதான். உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு நாங்கள் பார்க்கவே மாட்டோங்கய்யா. எங்கள் தொழிலில் அது ரொம்ப முக்கியம் ஐயா. ஆக ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட கலைச்செல்வன் கிட்ட நீங்க பணத்தை பறிச்சிருக்கீங்க. அதுலயும் இப்ப கலை மேல கேஸ் போட்டிருக்காரு மிஸ்டர் சூர்யா. அவரே சம்பவத்தை செய்ய சொல்லி உங்களை ஏவி விட்டுருக்காரு இல்லையா? ஆமாங்கய்யா. யுவர் ஆனர், ஏற்கனவே மிஸ்டர் சூர்யா ஆளை ஏற்பாடு செஞ்சுட்டு ஏதோ நிக்கிறாரே மிஸ்டர் மயில்வாகனன், இவர் மூலமா கலைக்கிட்ட இருந்து பணத்தை பறிச்சிருக்காரு. இப்பவும் அதே மாதிரி பணத்தை பறிச்சுட்டு மிஸ்டர் கலைச்செல்வன் மேல பழிய போடுறாங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். என்னையா அது? நீங்க எதுவும் கிராஸ் எக்ஸாமின் பண்றீங்களா? எஸ் யுவர் ஆனர். நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன். நீங்க சூர்யா சொல்லி தான் இந்த கலைச்செல்வன் கிட்ட பணத்தை பறிச்சிங்க இல்லையா? ஆமாங்கய்யா.
வெரி குட். அந்த காரியத்தை பண்றதுக்கு மிஸ்டர் சூர்யா எவ்வளவு பணம் கொடுத்தாரு? அது வந்து 25,000 ஐயா. பிரமாதம். மிஸ்டர் மயில்வாகனன், 25,000 பெருசா இல்ல 7 லட்சம் பெருசா? 7 லட்சம் தாங்க ஐயா. அப்போ அந்த 7 லட்சத்தை நீங்களே ஏன் எடுத்துக்கல? எப்படி பார்த்தாலும் நீங்க திருட்டு தொழில் செய்யறவர் தானே. 7 லட்சத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு வெறும் 25,000 வாங்கிக்கிறது லாஜிக்கா சரியில்லையே. தொழிலில் நேர்மை முக்கியம் இல்லைங்கய்யா. சூப்பர். உங்க தொழில்ல நேர்மைக்காக 7 லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டு 25,000 வாங்கிக்கிட்டீங்க. ஆனா அதே நேரம் இந்த கோர்ட்ல இத்தனை பேர் முன்னாடி உங்க கஸ்டமரை நீங்களே காட்டி கொடுத்துட்டீங்களே, இது தொழில் நேர்மையில வருமா? ஓகே, ஒரு நேரம் நேர்மையா இருக்கீங்க, இன்னொரு நேரம் நேர்மை இல்லாம இருக்கீங்க. அப்போ பணத்துக்காக தான் கலைச்செல்வங்கிட்ட பணத்தை பறிச்சிங்க. ஆமாங்கய்யா. அப்போ பணத்துக்காக வேலை செய்யற ஆள் தானே நீங்க? ஆமாங்கய்யா. அப்ப சொல்லுங்க, இந்த கோர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி சாட்சி சொல்றதுக்கு எவ்வளவு பணம் வாங்குனீங்க? யார் பணம் கொடுத்தாங்க? சார், நான் பணம்லாம் வாங்கல சார். இப்பதானே நீங்க எல்லா வேலைக்கும் பணம் வாங்குவேன்னு சொன்னீங்க, இதுக்கு மட்டும் ஏன் வாங்கல? அது வந்து வெற்றி அண்ணன் எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க அண்ணனு தெரியாம இதை பண்ணிட்டேன். இப்ப வெற்றி அண்ணனுக்காக இங்க வந்து சாட்சி சொல்றேன். ஓ, அதாவது அக்யூஸ்ட் கலைச்செல்வனோட தம்பி வெற்றி செல்வனை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவர் உங்க நெருங்கிய நண்பர். அவருக்காக தான் நீங்க இதை பண்ணீங்க. அது வந்து ஆக நீங்க வெற்றி செல்வனுக்காக நீங்க என்ன வேணா செய்வீங்க, உண்டா இல்லையா? ஆமாங்க சார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இப்ப என் தரப்பு வாதத்தை வைக்கலாமா? ப்ரொசீட். யுவர் ஆனர், வெற்றி செல்வனால் பயிற்சி கொடுக்கப்பட்டு இந்த கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த சாட்சியின் நம்பகத்தன்மை பற்றி நான் இப்ப நிரூபிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, இவங்க என்ன சொல்றாங்க, ஏற்கனவே கலைச்செல்வன் கிட்ட 7 லட்சம் ரூபாய் திருடி இருக்கிறதா சொல்றாங்க இல்லையா? அதுக்கு எந்த ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால? யுவர் ஆனர், இப்ப மிஸ்டர் சூர்யாவையும் அவரோட மேனேஜர் பிரசன்னாவையும் நான் சாட்சி கொண்டுக்கு அழைக்கிறேன். ப்ரொசீட். சூர்யா, சூர்யா, சூர்யா. வணக்கம் சார். வணக்கம் சார். மிஸ்டர் சூர்யா, மயில் வாகனத்தோட வாக்குமூலத்தை நீங்க கேட்டீங்க இல்லையா? ஆமா சார். அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? இல்ல சார், அவரை நான் முன்ன பண்ண பார்த்தது கூட கிடையாது. உண்மையாவே நீங்க அவரை பார்த்ததே இல்லையா? சார், நான் உண்மையை தான் சார் சொல்றேன். இது வரைக்கும் அவரை நான் பார்த்தது கூட கிடையாது சார். அட பாவி. சரி, நீங்க பார்க்கல, உங்க மேனேஜர் இவர் பார்த்திருக்கலாம் இல்லையா? சார், ஐயோ, சத்தியமா நான் அவரை பார்த்ததே இல்லை சார். அப்போ அவர் சொன்ன மாதிரி 7 லட்சத்தை நீங்க பறிக்கல இல்லையா? சார், அவர் சொல்றது காமெடியா இருக்கு சார். 7 லட்ச ரூபா எவ்வளவு பெரிய அமௌண்ட் சார். என் பணத்தை நானே எப்படி சார் பறிப்பேன்? அதுவும் அதுக்காக 25,000 ரூபா கொடுத்துருப்பேனா? இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்கு? என் பணத்தை வாங்கறதுக்காக நானே எதுக்கு சார் செலவு பண்ணோம்? அப்போ இந்த மயில் வாகனம் சொன்னதெல்லாம் சுத்த போய் சார், அப்பட்டமான போய் சார் அது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தேங்க்யூ சார். நீங்க போலாம். வரேன் சார். யுவர் ஆனர், நான் குற்றம் சாட்டப்பட்ட கலைச்செல்வனை விசாரிக்கணும். யூ கேன் ப்ரொசீட். கலைச்செல்வன், கலைச்செல்வன், கலைச்செல்வன். வணக்கம் சார்.
மிஸ்டர் கலைச்செல்வன், மயில்வாகனன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கேட்டீங்கல்ல? கேட்டேன் சார். ஆமாம் சார். அவர் சொன்ன சம்பவம் உண்மையா? ஆமாம் சார். அதை கேட்டால் எனக்கே பெரிய ஷாக்காக இருக்கு சார். பணம் பறி போனது உண்மைதான் சார். நான் போய் ஆஃபீஸில் சொன்னேன். அவங்க என்னை மன்னிச்சு விட்டாங்க சார். போன போட்டு சொல்லிட்டாங்க சார். இதுதான் சார் சத்தியமாக நடந்தது. என்ன உளறீங்க? 7 லட்சம்ன்றது சின்ன அமௌண்டா? அது காணும்ன உடனே போனா போதுன்னு சொல்லிட்டாங்களா? ஒரு கேஸ் கூட கொடுக்கலையா? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? சார் சத்தியமாக தான் சார் நடந்துச்சு. யுவர் ஆனர், இவர் தேவையில்லாம மிஸ்டர் சூர்யாவோட பேரை டேமேஜ் பண்றாரு. இதை நான் கண்டிக்கிறேன். ஐயோ சார், நான் சொல்றது சத்தியமா உண்மை சார். நம்புங்க சார். மிஸ்டர் தர்ஷன், நீங்க வேற ஏதாவது விசாரிக்க விரும்புறீங்களா? நோ யுவர் ஆனர். யுவர் ஆனர், மிஸ்டர் சூர்யா இந்த சமூகத்துல பெரிய புள்ளி. அவருக்கு எதிராக சாட்சி சொன்னவங்க 2 பேர். ஒருத்தன் திருடன், இன்னொருத்தர் திருடினதா குற்றம் சாட்டப்பட்டவர். சூர்யாவுக்கு ஆதரவா இத்தனை ஆதாரங்கள் இருக்கு. ஆனா இந்த 2 சமூக விரோதிகள், அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சாரி, இவங்க 2 பேரும் சொல்றதுல எந்த ஆதாரமும் இல்லை யுவர் ஆனர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சூப்பர் சார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டு இந்த நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வருகிறது. கலைச்செல்வன் தரப்பில் ஆஜர்படுத்தப்பட்ட சாட்சி நம்பகத்தன்மை இல்லாதது. அவரது வாக்குமூலம் தவிர அந்த சாட்சியின் தரப்பில் எந்த ஆதாரமும் இல்லை. 7 லட்சம் ரூபாய் திருட்டு போனதற்கு ஒரு போலீஸ் புகார் கூட கொடுக்கப்படவில்லை என்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள இந்த நீதிமன்றம் மறுக்கிறது. அடுத்த கட்ட விசாரணையை நாளைக்கு தள்ளி வைக்கிறேன். The court is adjourned. சார் சார் பாப்பா கூட்டு போங்க. அபி ஒரு நிமிஷம். என்ன தங்கச்சி, ரொம்ப நம்பிக்கையா இருந்த? நீ கொண்டு வந்து நிறுத்தின சாட்சி ஒர்க் அவுட் ஆகலையம்மா. இப்படி ஒரு சாட்சியை கொண்டு வந்து நிறுத்த போறேன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நானே அது நிற்காதுன்னு சொல்லியிருப்பேன். உனக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஒரு கெட்ட நாளை பார்த்து தாலியை கழட்டி வச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு வழியை பாரு. ஐம் ரியலி சாரி வெற்றி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்க இந்த மயில் வாகனத்தை கூட்டிட்டு வந்தப்பவே இது வீக்கான சாட்சின்னு நான் சொல்ல நினைச்ச வெற்றி. ஆனா உங்க உற்சாகத்தை பார்த்ததும் என்னால அப்படி சொல்ல முடியல. உங்க நம்பிக்கையை வீணாக்க வேண்டாம்னு நினைச்சேன். ஏன்னா அவன் முன்னாடி செஞ்ச கிரைமுக்கு எந்த ஆதாரமும் இல்லையே. சூர்யா மாமா ஆபீஸ்ல இருந்து அந்த பணம் காணாம போச்சுன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். ஆனா அட்லீஸ்ட் கலைச்செல்வனையாவது வேலையை விட்டு தூக்கி இருக்கணும். அவங்க இது எதுவுமே செய்யலையே. அவ்வளோ பெரிய பணத்தை போனா போகுதுன்னு விட்டுட்டாங்கன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு. அதான் சார் எனக்கும் புரியவே இல்லை. அந்த விஷயத்தை அவர் என்கிட்ட சொன்னாரு. ஆனா அப்போ சூர்யா தான் அவரோட முதலாளின்னு எனக்கும் தெரியாது. அப்போ முதல்ல இருந்தே அவங்க பிளான் பண்ணியிருந்திருக்காங்க வெற்றி. கலைச்செல்வனுக்கு அவங்க மேல முதல்ல நம்பிக்கை அவரை வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி செஞ்சு கலையை மாட்டி விட்டுருக்காங்க. என்ன நீ இந்த விஷயம் நடந்தப்ப முதல்ல சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்ல. என்ன நீங்க பணம் தொலைஞ்சதை பத்தி அவங்க எதுவும் கேட்கல. அதனால்தான் நான் சொல்லாம விட்டுட்டு தம்பி. அப்பவே நாம முடிச்சிருந்தோம் வைங்களேன், எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. பாருங்க இப்ப எங்க வந்து நின்னுட்டு இருக்கோம். என்ன நீ வெற்றி, உங்க அண்ணனை கூட்டிட்டு வராங்க. வெற்றி, உங்க அண்ணன் கூட நான் 2 வார்த்தை பேசணும் வெற்றி. சார் வெற்றி இங்கேயே குறுக்க வர. சார், அக்யூஸ்டோட பிளட் ரிலேட்டிவ்ஸ் இவங்க. நான் அவரோட வக்கீல்.
அவர் கூட பேச முடியாதுன்னு நீங்க தடுக்க முடியாது சார். வக்கீல் சார், அக்யூஸ்ட ஜெயில ப்ரொடியூஸ் பண்ணோம். பேசிட்டு சீக்கிரம் அனுப்பிடுங்க. ஓகே. யோ, பேசி முடிச்சன கூட்டு வாங்க. சரிங்க சார். என்னங்க பாத்தியா, போன தடவை நடந்த திருட்டை நடத்தினது உன் முதலாளி சூர்யா தான். இப்பவாச்சும் உனக்கு புரியுதா இல்லையா? இல்லடா, உனக்கு தாண்டா அவரை பத்தி சரியா புரிய மாட்டேங்குது. அந்த திருடன் பேக் திருடினது வேணா உண்மையா இருக்கலாம், ஆனா அதுக்கும் சூர்யா சாருக்கு சம்பந்தம் இருக்க வாய்ப்பே இல்லடா. அவரு தான் அவனை பார்த்ததே இல்லைன்னு சொன்னார்ல. என்ன நீ ஏன் இவ்வளவு அப்பாவியா இருக்க? நந்தினி, என்னங்க நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சுங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. பயப்படாம இருக்க முடியல நந்தினி. ஜெயிலுக்குள்ள இருக்காவது பயம் இல்லாம இருக்குமா? எப்ப பார்த்தாலும் வீட்டு நினைப்பாவே இருக்கு நந்தினி. உள்ள தனியா இருக்கப்போ ரொம்ப பயமா இருக்கு நந்தினி. உங்களுக்கு ஆறுதல் சொல்றதா இல்ல என்னோட துக்கத்தை கொட்டுறதானே தெரியல. நீங்க இல்லாம நான் தினமும் செத்துட்டு தாங்க இருக்கேன். வெற்றி தைரியமா இருக்க சொல்றோம், அந்த நம்பிக்கையில தாங்க நான் இருக்கேன். நானும் அவன் இருக்க நம்பிக்கையில தான் இருக்கேன் நந்தினி. வெற்றி எப்படியாச்சும் வெளில கொண்டு வந்துடுவீங்களடா? நீ ஒன்றும் கவலைப்படாதானே, கொஞ்சம் லேட்டானாலும் உன்னை வெளில கொண்டு வந்துடலாம். நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமா இரு. சரிடா. நானும் பேச வேண்டிய இடத்துல பேசிட்டு தான் இருக்கேன், நீ பயப்படாம சரிடா இரு. வெற்றி, யோ, தைரியமா இருக்க. டைம் ஆயிட்டு இருக்குல்ல, என்ன பண்றீங்க? வாங்க. என்னங்க அப்பா, கலை, தர்ஷன் சார், என்னதான் சார் இதுக்கு முடிவு? என் பையன் தப்பு பண்ணல சார். அவரு தப்பு பண்ணலன்றதுனால தான் இந்த கேஸ்லயே நான் ஆஜரானேன் சார். அப்புறம் எதுக்கு சார் அவன் ஜெயில இருக்கணும்? கேஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு சார். கேஸை உடைக்கிறதுக்கு ஒரு சின்ன வீக் பாயிண்ட் கூட கிடைக்கலையே சார். அவன் 1/2 மணி நேரம் கூட போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ அவனை ஜெயிலுக்கே கொண்டு போறாங்களே சார். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். என் மகனை காப்பாற்றவே முடியாதா சார்? அதுக்கு தான் சார் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, செய்யாத தப்புக்கு ஒருத்தரை உள்ள வைக்கவே முடியாது சார். நீங்க நம்பிக்கையோட இருங்க. நாளுக்கு நாள், நிமிஷத்துக்கு நிமிஷம் என் நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது சார். அவன் ரொம்ப பாவம். மனசுக்குள்ள இன்னும் சின்ன பையனா தான் சார் இருக்கான். தயவு செஞ்சு அவனை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருங்க சார். அப்புறம் தங்கச்சி, இப்போ கொஞ்சமாவது உன் வருத்தம் குறைஞ்சிருக்கா? ஒரு பெரிய கண்ணீர் காட்சியே அரங்கேறி முடிஞ்சிருக்கும் போல இருக்க. என்னப்பா தர்ஷன், புயல் மாதிரி சாட்சியை விசாரணை பண்ண போன, கடைசியில் எங்க வக்கீல் போட்ட போடல சாட்சி என்ன சில்ற மாதிரி செதறிட்டாரு போல. தங்கச்சி, இந்த மாதிரி ஓட்ட சாட்சியை நீ 1000 கொண்டு வந்து நிறுத்தினாலும் தோத்து போறது நீதான். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உன்னால ஜெயிக்கவே முடியாது. உன்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அதை நீ யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்க. உன் கலை ஈஸியாக வெளியே கொண்டு வர உனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. முதல்ல இந்த தாலியை கட்டி தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு வா, கேஸ் உடனே முடிஞ்சு போயிடும். அதை மட்டும் நீ பண்ணலன்னு வைய, உன்னை இதுக்கு மேலேயும் வச்சு செய்வேன் தங்கச்சி. உன்னால பாரு இந்த மொத்த குடும்பம் எப்படி அழுதுட்டு இருக்கு. அபி, இது எல்லாத்துக்கும் பிடிவாதம் மட்டும்தான் காரணம். அப்படி என்ன வீம்பு உனக்கு? பேசாம உன் அண்ணன் சொல்றத கேட்டாதான் என்ன? நீங்க பண்றது அநியாயம், அக்கிரமம், அது உங்களுக்கே தெரியும் தானே. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அதை நீங்க வேற சப்போர்ட் பண்ணிட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க. அதான் இன்னும் வருத்தமா இருக்கு. கலை மாமா தப்பு பண்ணல. அண்ணன் எவ்வளவு செக் வச்சாலும் அதையெல்லாம் உடைச்சு அவரை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும். அதுக்காக சூர்யா அண்ணனோட மிரட்டலுக்குலாம் நான் பணிஞ்சு போக மாட்டேன். நீ உங்களுக்கு வேற வேலை இருந்தா அதை போய் பாருங்க. அப்படியா? அப்போ உனக்கு என்னோட அனுதாபங்கள் தங்கச்சி. எப்படி இருந்தாலும் நீ எங்கால தான் வந்து விழ போற. அப்ப நான் பேசிக்கிறேன். வா வருஷம் போ. அவன் தான் சொல்றான்ல, போய் தொலைஞ்சாதான் என்னடி. உன்னால கலை மாமாவை காப்பாற்ற முடியலல்ல, அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன்.
அதை விட்டுட்டு என் அண்ணன் கிட்ட தோத்து போனேன்னு வச்சுக்கோ, அது உனக்கும் தான் அசிங்கம். நான் இதை விட மாட்டேன். கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன். ஏன்பா வெற்றி, அந்த சூர்யா தூக்கிட்டு போய் 4 வெளுத்தினா சரின்னு சொல்லி கேஸை வாபஸ் வாங்கியிருக்க போறான். அதை விட்டு நீ அக்கா தலையை சுற்றி வாழை பூசினுக்கிற. இல்லை சித்தப்பு, அவனோட பிளானே உனக்கு புரிய மாட்டேங்குது. அதான் அப்படி பேசுற. இது அவன் விளாடுற செஸ் கேம். அவன் வைக்கிற செக்கை ஒன்று உடைச்சு நாம வெளியில வந்தாதான் இதுல நாம ஜெயிக்கவே முடியும். அதை விட்டுட்டு அவனை மாதிரியே குறுக்கு வழியில போனோன்னு வையன், நாம தான் தோத்து போவோம். நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்ற வேலையை மட்டும் பண்ணுங்க, புரியுதா? சரிப்பா.